பெண் என்பவள் அழகுக்குரியவள். அதனால அவ வந்து தன்னை ஒரு ஒப்பனையுடன் இறைவனை வழிபாடு பண்ணும்போது, அவள் வந்து என்னன்னா, இறைவன் வந்து ரொம்ப கடவுள் வந்து ரொம்ப அவள வந்து அவள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒப்பனை குறைவாக உள்ளவங்களுக்கு இறைவன் பூர்த்தி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு வந்து பூர்த்தி செய்ய மாட்டாங்களான்னு கிடையாது. அவங்க தெய்வீக நிலை, முக்தியின் அம்சமாக மோட்ச நிலைக்கு போகக்கூடியவர்களாக, மகான்கள் சித்தர்களுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த அழகை உதாசீனப்படுத்துபவர்கள், உலகிய வாழ்க்கை நாட்டம் உள்ளவர்கள், உலகத்துடைய பற்று உடையவர்கள், பொன் பொருள் ஆசை உடையவர்கள், மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர்கள், அழகை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி பெண்கள் தன்னுடைய முகத்தையும் தன் உடைகளையும் அலங்காரமாக வைத்துக் கொள்ளணும். அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை தன்னை ரொம்ப அழகுபடுத்தினா மற்றவர்களுக்கு இனக்கவர்ச்சி உண்டாகக்கூடிய அழகுகளை கிடையாது. நம்மளை பார்த்தாலே நம்ம முகம் வந்து தெய்வீக அம்சத்துக்குரியதா, தெய்வ நிலையக்குரியதாக. தெய்வீக அம்சம்னா நீங்க உடனே பட்ட நாமம் இல்லை, ஒரு நார்மலான நமக்குள்ள நகைகள், நம்ம உடைகள், பாரம்பரிய உடைகளை உடுத்தி நல்ல தலையை வழிச்சு கட்டிட்டு அந்த பூக்கள் வைத்து மஞ்சள் பூசி அந்த மாதிரி தன்னுடைய அழகுகளை வந்து நியாயமான முறையில் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுற ஒரு அழகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அழகு ரொம்ப அற்புதமான அழகாக இருக்கும். இது வந்து என்னன்னா, இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் தெய்வ மனம் கமலும் உங்க வீடும் வந்து உங்க வீட்டுடன் சேர்ந்து நீங்களும் அவ்வளவு மனமுடன் இருக்கும்போது அங்க வந்து வெள்ளிக்கிழமை அது வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது செல்வ நிலை உயர்வதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். செல்வம் அப்படிங்கிறது சுக்கிரன்ங்கிறது பெண். பெண் என்பவள் சுக்கிரன் இரட்டை வேடம் உடையவள். சுக்கிரன் வந்து இரட்டைத்தன்மை உடையவள். அதனால எப்படின்னா சுக்கராச்சாரிய குடிக்கக்கூடியது. சுக்கராச்சாரியர் தேவர்களுடைய இடத்தில் இருந்தவர் தான், தேவத்தன்மை உடையவர் தான். அவர் வந்து அசுர குலத்துக்கு குருவாக மாறிட்டாரு. அப்போ அவர் வந்து 2 இடம் மாற்றக்கூடியவராக மாறுறாரு. இப்போ அவர் உருவானது தெய்வங்களுக்கு இடையே உருவானவர், அவர் மாற்றமடைந்து அசுர குலத்துக்கு போனார் அப்படிங்கிறது. இதே தான் பெண் என்பவள் உருவானது பிறந்த இடம், புகுந்த இடம் சொல்லிட்டு 2 இடம் உடையவள். அதனால சுக்கராச்சாரியா, சுக்கிரன், இது பெண், இதெல்லாமே ஒரே தன்மை உடையவர்களாக இருப்பார்கள்.